This sermon, Go Tell My Disciples, was delivered on Easter Sunday morning at sunrise, April 5th, 1953 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் சூரிய உதயத்தில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், Go Tell My Disciples என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். What was it? The resurrected Lord. How was it? He's among men. The things that I do. அவர் எனக்கு அந்த தரிசனத்தை காண்பித்திருந்த பிறகு நான் அப்பொழுது எழும்பி நின்றேன். அது என்னவாக இருந்தது? உயிர்த்தெழுந்த கர்த்தர். அது எப்படி இருந்தது? அவர் மனுஷர் மத்தியில் இருக்கிறார். நான் செய்கின்ற கிரியைகளை He told the woman her sins at the well. He told where Philip was when he was under the fig tree praying. He knew where a fish was, had a coin in its mouth. அவர் கிணற்றண்டையில் அந்த ஸ்திரீனிடத்தில் அவளுடைய பாவங்களை கூறினார். அவர் பிலிப்பு எங்கே இருந்தான் என்றும் அத்திமரத்தின் கீழே அவன் எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்றும் கூறினார். மீன் எங்கே இருந்தது என்றும் அதனுடைய வாயில் நாணயம் இருந்ததையும் அவர் அறிந்திருந்தார். He said, the Father shows me works and I work hitherto. And the things that I do shall you also. What is it? It's a resurrection. He rose from the dead. He's not dead. He's right here with us now. He's just as real in the room as the light is. He's just as real. அவர் பிதா கிரியைகளை செய்து எனக்கு காட்டுகிறார். அதிலிருந்து நான் கிரியை செய்கிறேன். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அது என்னவாக இருக்கிறது? அது உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் மரிக்கவில்லை. அவர் சரியாக இங்கே இப்பொழுது நம்மோடு இருக்கிறார். இந்த வெளிச்சம் இருப்பது போன்று அவ்வளவு நிச்சயமாக அவர் இந்த அறைக்குள் இருக்கிறார். அவர் அவ்வளவு உண்மை பொருளாக இருக்கிறார். One man a few years ago didn't know what electricity was, but he had a hunger in his heart to find out what it was. He believed he could make it light, Thomas Edison, and he tried 10,000 wires, but yet he found something, and he gave the world electricity. ஏன் மனிதன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் மின்சாரம் என்றால் என்னவென்று அறியாதிருந்தான். ஆனால் அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெருவேட்கை அவனுடைய இதயத்துக்குள் அவனுக்கு இருந்தது. அதை வெளிச்சமாக அவரால் ஆக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். தாமஸ் எடிசன் அவர் 10,000 மின்சார கம்பிகளில் முயற்சித்தார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஏதோ காரியத்தை கண்டார். அவர் உலகத்திற்கு மின்சாரத்தை கொடுத்தார். Man believed in television and all these other things. God put it all here. தொலைக்காட்சி மற்றும் எல்லா காரியங்களிலும் மனிதன் விசுவாசம் கொண்டான். தேவன் அது எல்லாவற்றையும் இங்கே வைத்திருக்கிறார். And there's power of the resurrected Christ this morning right here in this building to save every sinner, to fill with the Holy Spirit and to heal every sickness there is in the world. If you just know the right word that leads to it. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலையில் இங்கே சரியாக இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பவும் உலகத்தில் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வியாதியிலிருந்து சுகப்படுத்தவும் அங்கே இருக்கிறது. அதற்கு வழிநடத்துகிற சரியான கம்பியை மட்டும் நீ அறிந்திருந்தால் நல்லது. அது அன்பும் விசுவாசமுமா இருக்கிறது. அதுதான் சரியான கம்பி. அதற்குள்ளாக ஏறிக்கொண்டு ஒரு முறை பிரயாணம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று பாருங்கள். When Franklin caught the lightning, he didn't know what he had. He said, I got it, I got it, I got it, I got it. He knew there had been a resurrection. There had been something he got, he didn't know what it was. உங்களுக்கு தெரியும், பிராங்க்லின் மின்னலை பிடித்த போது அவனிடம் என்ன இருந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன், நான் அதை பற்றிக் கொண்டேன் என்றான். ஒரு உயிர்த்தெழுதல் அங்கே உண்டாகி இருந்தது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் வைத்திருந்த ஏதோ காரியம் அங்கே இருந்தது. அது என்னவாக இருந்தது என்பதை அவன் அறியாதிருந்தான். Maybe sometimes the Holy Spirit speaks to you. You won't know just what it is, but you know it's there. It's the way He does it. It's the way God has of doing things. They recognize it. ஒரு கால் சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் பேசலாம். அது என்ன என்பதை நீங்கள் சரியாக அறியாதிருக்கலாம். ஆனால் அவர் செய்கின்ற விதமாகவே அது அங்கே இருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். சரியாக அந்த விதமாகத்தான் தேவன் காரியங்களை செய்கிறார். அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். This Mr. Andrews then, when I went out and told him, and on the third day, about 2 hours from then,
We come back home, this is a common share. Then he come walking across there, they called him, said, your wife's dying. Said she's got death rattles in her throat, she better. இந்த திரு ஆண்ட்ரூஸ் பின்னர் நான் வெளியே சென்றபோது அவரிடம் கூறினேன், அந்த நேரம் முதற்கொண்டு 3ஆம் நாளன்று சுமார் 2 மணி நேரங்களுக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம். அப்பொழுது இது இங்கே சாதாரணமானதாக இருந்தது. அவர் அங்கே குறுக்கே நடந்து வந்தார். அவர்கள் அவரை அழைத்திருந்தனர். உன்னுடைய மனைவி மரித்துக் கொண்டிருக்கிறாள், அவளுடைய தொண்டையில் அவள் மரண சத்தத்தை உடையவளாயிருக்கிறாள், நீர் இங்கே வருவது நல்லது என்றார்கள். Come here, he come back all disappointed. He said, Brother Branham, said the doctor said she's going to die. Said he's right there now. I said she's going to die. I said, but the Lord Jesus said she's going to live. Amen. எல்லா ஏமாற்றமும் அடைந்தவராய் அவர் இங்கே வந்தார். சகோதரன் பிரணாம், அவள் மரிக்கப் போகிறாள் என்று வைத்தியர் கூறிவிட்டார் என்றார். அவர் இப்போது சரியாக அங்கே இருக்கிறார். அவள் மரிக்கப் போகிறாள் என்று அவர் கூறிவிட்டார் என்றார். நான், ஆனால் கர்த்தராகிய இயேசு அவள் ஜீவிக்க போகிறாள் என்றார் என்று. If she dies, can she live? I said she's already alive. Hallelujah. நல்லது, எப்படி முடியும்? அவள் மரித்து போனால் அவளால் ஜீவிக்க முடியுமா என்றார். நான், அவள் ஏற்கனவே ஜீவனோடு இருக்கிறாள் என்றேன். அல்லேலூயா. Don't get excited. Hallelujah means praise our God. There ever was a morning of hallelujahs ought to rain from people is this morning. That's right. Praise our God for every shadow of death taken away. He lives. அல்லேலூயா என்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதற்கு நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா என்று ஜனங்களிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு காலை அங்கே எப்பொழுதாவது இருந்திருக்குமானால் அது இந்த காலைதான். அது உண்மை. மரணத்தின் ஒவ்வொரு நிழலும் நீக்கப்பட்டதற்காக நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அவர் ஜீவிக்கிறார். Notice, and he said, well, I said, how is she going to do it? I said, that's not me to figure out. It's just me to believe what God said he was going to do. கவனியுங்கள், அவர், நல்லது, இப்பொழுது அவள் அதை எப்படி செய்ய போகிறாள் என்றார். நான் அதை யூகித்து கூற வேண்டியது நான் அல்ல, தேவன். அவர் செய்ய போவதாக என்ன கூறினாரோ அதை என்னை அப்படியே விசுவாசிக்க செய்கிறது என்று. So then he was almost sad, and after a while he went out to the hospital. Here he come back and around the house. He come clippity. He ran and said, preacher, you know what's happened? I said, what, Mr. Andrews? I still sat there shining away, you know. ஆக அதன் பிறகு அவர் மட்டுமீறிய சோகத்துக்குள் இருந்தார். கொஞ்சம் கழித்து அவர் மருத்துவமனைக்கு சென்றார். இதோ அவர் திரும்பி வந்து வீட்டை சுற்றி கொண்டு மிக வேகமாக விரைந்து வந்தார். அவர் உள்ளே ஓடி, பிரசங்கியாரே, என்ன சம்பவித்தது என்று உமக்கு தெரியுமா என்றார். நான், என்ன திரு ஆண்ட்ரூஸ் என்றேன். நான் இன்னமும் அங்கே உட்கார்ந்து கொண்டு மெருகேற்றிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும். He said, you know what's happened? And I said, what's happened, Mr. Andrews? Said she raised up. All the waters passed from her. She said, I'm starving to death. So they went and got her some bouillon. She said, I don't want bouillon. I want wieners and sauerkraut. She was hungry. அவர், என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்றார். நான், என்ன சம்பவித்தது திரு ஆண்ட்ரூஸ் என்றேன். அவள் எழும்பி விட்டாள். அவளிடமிருந்து எல்லா தண்ணீரும் கடந்து வெளியே போய்விட்டது என்றார். அவள், நான் பட்டினியால் சாகிறேன் என்றாள். அவர்கள் போய் அவளுக்கு கொஞ்சம் கொழுஞ்சாறை கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு அவள், எனக்கு கொழுஞ்சாறு வேண்டாம், எனக்கு கார சுவைமிக்க இறைச்சியும் ஊறுகாயும் வேண்டும் என்றாள். அவள் பசியாய் இருந்தாள். He lives. Salvation to impart. You ask me how I know he lives. He lives within my heart. That's right. அது என்னமாக இருந்தது? ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆரோக்கியமான ஸ்திரீயாய் மருத்துவமனையிலிருந்து வந்தாள். அவர் ஜீவிக்கிறார். ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் எப்படி ஜீவிக்கிறார் என்று எனக்கு தெரியும். என நீங்கள் கேட்கிறீர்களா? அவர் என் இதயத்துக்குள்ளாக ஜீவிக்கிறார். அது உண்மையே. He come around there, and all 3 days after that, I propped my feet on the front porch and eat the nicest apple pie I'll ever eat. Why? He lives. He rose from the dead. அவர் சுற்றிக் கொண்டு அங்கே வந்தார். 3 நாட்களுக்கு பின்னர் நான் என்னுடைய பாதத்தை முன்மண்டபத்தில் வைத்து அருமையான அந்த ஆப்பிள் பை பலகாரத்தை ஏறக்குறைய நான் எப்போதும் உண்பதை போல புசித்தேன். ஏன்? அவர் ஜீவிக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். This little woman over here, when she rose up from that tubercular and the hospital said she was going to die, she walked around here, then she refused. She thought it's fanaticism to come be baptized. இங்கே உள்ள இந்த சிறிய ஸ்திரீயானவள், அவள் ஷைரோகத்திலிருந்து எழும்பினவுடன் மருத்துவமனையில் உள்ளவர்கள் அவள் மரிக்கப் போகிறாள் என்று கூறினார்கள்.
அவள் இங்கே சுற்றி நடந்து வந்து பின்னர் அவள் மறுத்தாள். அவள் ஞானஸ்தானம் பெறும்படி வருவது அது மதவெறி என்று கருதினாள். And sitting there one night with a high fever in her home, she could hear me preaching down through there, to her home. I was preaching on water baptism. She rose and come and staggered away into the church, and she's sitting right back there. And she said, I must be baptized. Great lump was swelled up on her shoulder. ஓரிரவு அவளுடைய வீட்டில் அதிக காய்ச்சலோடு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க அவளுடைய வீட்டினூடாக அங்கிருந்து நேராக நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததை அவளால் கேட்க முடிந்தது. நான் தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவள் எழும்பி அவளுடைய பாதையில் தடுமாற்றம் அடைந்து சபைக்குள்ளாக நடந்து வந்தாள். அவள் சரியாக அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றாள். அவளுடைய தோளின் மேல் பெரிய கட்டி வீக்கம் அடைந்திருந்தது. Mrs. Weber over here went and got her robe and come put it on her. She walked into the pool with a fever 104 and was baptized there according to what she promised God. And today, that's been years ago, and today there she is sitting here alive this morning is because God lives and reigns and He rose from the dead. இங்கே உள்ள திருமதி வீபர் போய் அவளுக்கு ஒரு மேலங்கியை கொண்டு வந்து அதை அவளுக்கு உடுத்தினாள். அவள் குளத்திற்குள் 104 பாகை ஜுரத்துடன் நடந்து வந்து அங்கே அவள் தேவனிடத்தில் வாக்களித்ததின்படியாக ஞானஸ்தானம் பெற்றாள். அது அநேக வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. இன்றைக்கு அங்கே அவள் இருக்கிறாள். ஜீவனோடு இன்று காலையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். காரணம், தேவன் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். A few weeks ago, her and her daughter was over in Louisville. They were coming down along the street, and there was a poor old beggar woman sitting there, and she was begging, said, "Lady, please help me. I'm in need." She looked in her pocket. She had just enough money, 15 cents, I believe it was, for him to cross the bridge. சில வாரங்களுக்கு முன்னர் அவளும் அவளுடைய மகளும் இங்கே லூயிவில்லுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வீதி வழியாய் வந்து கொண்டிருந்தனர். அங்கே ஒரு ஏழ்மையான வயதான பிச்சைக்கார ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அவள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள். அம்மாளே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், நான் தேவையுள்ளவளாக இருக்கிறேன் என்றாள். அவளுடைய ஜோபியை அவள் பார்த்தால் அவளிடம் சரியாக போதுமான பணம் இருந்தது. 15 சென்ட்டுகள். அந்த பாலத்தை அவர்கள் கடக்க அது போதுமான பணமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். She's walking along. She started walking on down the street. The Lord said to her, said, "Now when you was helpless, I helped you. And that woman's helpless and you won't help her." அவள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாள். அவள் அந்த வீதி வழியாய் தொடர்ந்து நடக்க துவங்கினாள். கர்த்தர் அவளிடத்தில், இப்பொழுது நீ உதவியற்றவளாய் இருந்த பொழுது நான் உனக்கு உதவி செய்தேன். அந்த ஸ்திரீ உதவியற்றவளாய் இருக்கிறாள், உனக்கோ அவளுக்கு உதவி செய்ய விருப்பமில்லை என்றார். She walked on a little further, said, "Lord, we only got the 15 cents. How would me and my girl get home? How could we do it?" He said, "What is that to thee? Follow thou me." Amen. அவள் இன்னும் கொஞ்ச தூரம் நெடுக நடந்து சென்று, கர்த்தாவே, ஆனால் என்னிடத்தில் 15 சென்ட்டுகள் மட்டுமே இருக்கிறது. நானும் என் மகளும் எப்படி வீட்டை அடைவோம்? நாங்கள் அதை எப்படி செய்ய முடியும் என்றாள். அவர், அது உனக்கு எம்மாத்திரம், நீ என்னை பின்பற்றி வா என்றார். She turns back around, goes back. She said, "Lady, excuse me." Said, "I only had 15 cents. Is all I had for a daughter and I to cross the bridge." Said, "I give it to you. It's all I got. I'm sorry I haven't got any more." She said, "The Lord bless you, my daughter." அவள் அப்படியே திரும்பி பின்னாக சென்றாள். அவள், அம்மாளே, என்னை மன்னிக்கவும் என்றாள். என்னிடத்தில் 15 சென்ட்டுகள் மாத்திரமே இருக்கிறது. இந்த பாலத்தை கடக்க எனக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் நான் வைத்திருந்ததெல்லாம் அதுதான் என்றாள். நான் அதை உனக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளதெல்லாம் அவ்வளவுதான். அதற்கு மேல் என்னிடத்தில் இல்லை. நான் வருந்துகிறேன் என்றாள். அதற்கு அவள், என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றாள். She turned around, started walking on. Her daughter said, "Now, mother, what are we going to do now?" Said, "All the traffic, it'd be dangerous to walk that bridge." Said, "We can't walk the bridge now." She said, "I don't know. He told me to go get it, and that's all I had." அவள் அப்படியே திரும்பி நடக்க துவங்கினாள். அவளுடைய மகள், இப்பொழுது அம்மா, நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றாள். போக்குவரத்து நடமாட்டம் அதிகமாக இருக்கிறபடியால் அந்த பாலத்தில் நடந்து செல்வது அபாயகரமாக இருக்கும். இப்பொழுது நம்மால் அந்த பாலத்தை நடந்து தீர்க்க முடியாது என்றாள். அதற்கு அவள், எனக்கு தெரியாது, அதை போய் கொடுக்கும்படி அவர் எனக்கு சொன்னார். என்னிடம் இருந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்றாள். And just then she happened to look. Her daughter said, "Oh, mother, look, here lays a nickel." And she happened to look. She said, "Here lays a dime." What is it? Just the way He does things. Amen. He lets us know He's here. வீதி வழியாக நடந்து போகையில் சரியாக அப்பொழுது அவள் கீழே நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவளுடைய மகள், "ஓ அம்மா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நிக்கல் பணம் கிடைக்கிறது" என்றாள். அவள் நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவள், இங்கே ஒரு டிம் பணம் இருக்கிறது என்றாள். அது என்னவாக இருக்கிறது? அந்த விதமாகவே அவர் காரியங்களை செய்கிறார். அவர் இங்கே இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படி அவர் செய்கிறார். Here, this last summer, I was out meeting. My wife come in, she said, "Billy, I got to have a check, got to go get some groceries." இங்கே கடந்த கோடை காலத்தின் போது
கூட்டங்களுக்காக நான் வெளியில் இருந்தேன். என்னுடைய மனைவி உள்ளே வந்து, பெலி, எனக்கு ஒரு காசோலை வேண்டும், சில பலசரக்கு சாமான்களை போய் வாங்கியாக வேண்டும் என்றாள். Some poor old preacher come by here said, Brother Branham, I'm out of money. Said, I'm broke. I've got to go to Texas. Said, I'll pay you someday when I can. Said, will you help me? Help me? Said, I want $50. யாரோ வயதான ஏழை பிரசங்கியார் இங்கே வந்து, சகோதரன் பிரணாம், என்னிடத்தில் பணம் ஏதும் இல்லை என்று கூறி, நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் டெக்சாஸுக்கு போயாக வேண்டும் என்றார். என்னால் முடியும் போது என்றாவது ஒரு நாள் அதை நான் திருப்பி செலுத்துவேன். நீர் எனக்கு உதவி செய்வீரா? எனக்கு உதவி செய்வீரா? எனக்கு $50 வேண்டும் என்றார். I went out to the bank to see if I had it. Well, I had just about 100, so I went over and gave me $50 of it. He took it and went on. நான் வங்கிக்கு சென்று எனக்கு அதில் பணம் இருந்ததா என்று பார்த்தேன். நல்லது, அங்கே சரியாக ஏறக்குறைய $100 தான் எனக்கு இருந்தது. எனவே நான் போய் அதில் $50 அவருக்கு கொடுத்து விட்டேன். அவர் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். The little things coming up, I know how it is. Wife said, Billy, I got to have a check this morning about $20. Got to go get some groceries. We went down and got the groceries. Come back, she forgot eggs. We wasn't getting any, so I thought, oh my, well, maybe somebody will do something. வெளிவருகின்ற சிறிய காரியங்கள் அது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மனைவி, பில்லி, எனக்கு இன்று காலையில் சுமார் $20 ஒரு காசோலை அவசியம் வேண்டும், போய் பலசரக்கு சாமான்களை வாங்கி வர வேண்டும் என்றாள். நாங்கள் போய் சாமான்களை வாங்கி கொண்டு வந்தோம். திரும்பி வந்து விட்டோம். அவள் முட்டைகளை மறந்து விட்டாள். நாங்கள் எதையுமே வாங்கிக் கொள்ளவில்லை. எனவே நான் நினைத்தேன், ஓ என்ன இருக்கட்டுமே, ஒரு கால் யாராவது ஏதாவது காரியம் செய்வார்கள் என்று நினைத்தேன். So I went over and I told Mr. May, it's kind of wasn't nobody at the house yet, and I was shoveling some dirt over there. I happened to look and seen an old car come in, drove into the side and sat down. The old preacher got out of there, kind of crippled up and come walking up, sat on the porch, leaned back. எனவே நான் போனேன். நான் ஒரு விதமாக திரு மே அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லை. நான் கொஞ்சம் அழுக்கை அங்கே அள்ளி கொட்டிக் கொண்டிருந்தேன். நான் நோக்கி பார்க்க நேர்ந்தது, ஒரு பழைய கார் உள்ளே வருவதையும் ஓரமாக போய் நின்றதையும் நான் கண்டேன். ஒரு விதமான முடமாக இருந்த ஒரு வயதான பிரசங்கியார் அங்கே அதை விட்டு இறங்கினார். நடந்து வந்து முன்மண்டபத்தில் உட்கார்ந்து பின்பக்கமாக சாய்ந்து கொண்டார். Oh, that poor old broke down preacher. I got to go over and see him. I went over, I said, good morning. He said, how do you do, Reverend Branham? Said, go guess you know me. And he told me who he was. Said, I'm one of these poor preachers. He said, I was up in Cleveland. They give me enough gasoline to get this far. And said, my old car's about dry out there. Said, something told me come by here. Said, maybe you can help me a little. அந்த ஏழையான வயதான நிலை குறைந்த பிரசங்கியார், நான் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் அங்கே சென்றேன். நான் காலை வணக்கம் என்றேன். அவர், சங்கை பிரணாமே, நீர் எப்படி இருக்கிறீர் என்றார். உமக்கு என்னை தெரியும் என்று நான் யூகிக்கவில்லை என்றார். அவர் யார் என்பதை அவர் எனக்கு கூறினார். நான் ஏழை பிரசங்கிமார்களில் ஒருவன் என்றார். அவர், நான் கிளீவண்டில் இருந்தேன், அவர்கள் இங்கே வரும் அளவிற்கு போதுமான அளவு பெட்ரோலை எனக்கு கொடுத்தார்கள் என்றார். என்னுடைய பழைய கார் அங்கே ஏறக்குறைய காய்ந்தே போயிற்று என்றார். ஏதோ காரியம் என்னிடத்தில் இங்கே வரும்படி கூறிற்று என்று கூறி, ஒருவேளை நீர் எனக்கு ஒரு சிறு உதவி செய்யலாம் என்றார். I looked at him, I thought, my. Oh, poor old father. I said, let's have prayer. He said, I want you to pray. I got a bad hip. And I said, all right. We knelt down and started to pray. When I started praying, the Lord said, give him $5. நான் அவரை நோக்கி பார்த்தேன். நான் நினைத்தேன், என்ன, ஓ உங்களுக்கு தெரியும், பாவம் வயதான நபர் என்று நான் எண்ணினேன். நாம் ஜெபம் செய்வோம் என்றேன். அதற்கு அவர், நீர் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய இடுப்பில் பாதிப்பு இருக்கிறது என்றார். நான் சரி என்றேன். நாங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க துவங்கினோம். நான் ஜெபிக்க துவங்கையில் கர்த்தர் அவருக்கு $5 கொடு என்றார். I said, well, Lord, of course you know all about it. You know whether it's there or not. I said, Lord told me to give you $5. I said, that's too much, Brother Branham. I said, but he told me to give you $5. And I wrote the check. I said, take it over to Strothers, they'll cash it. நான், நல்லது கர்த்தாவே, நிச்சயமாகவே அதை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிவீர். அது அங்கே இருக்கிறதா அல்லது இல்லையா என்று உமக்கு தெரியும் என்றேன். மற்றும் நான், உமக்கு $5 கொடுக்கும்படி கர்த்தர் என்னிடம் கூறினார் என்றேன். சகோதரன் பிரணாம், அது மிகவும் அதிகம் என்றார். நான், ஆனால் அவர் $5 உமக்கு கொடுக்க சொன்னார் என்றேன். நான் ஒரு காசோலை எழுதினேன். நான், இதை ஸ்ட்ரூத்தர்ஸிடம் கொண்டு போங்கள், அவர்கள் அதற்கு பணம் கொடுப்பார்கள் என்றேன். Oh, now what? Went on out. He drove away and was gone a little while. This man working on a house where I told Mr. Luther, he said, say, preacher. And I said, yeah. So, you know, I got 100 hens at home.
and said, "That old hen said, I'll give them all the starters and everything else in the feeds," and said, "I can't get them things to lay." இப்பொழுது என்ன என்று நான் நினைத்தேன். வெளியே போய்விட்டார். அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார். கொஞ்ச தூரம் போயிருப்பார். அங்கே இருந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் திரு லூத்தர் அவர்களோடு வந்திருந்தான். அவன், பிரசங்கியாரே என்றான். நான் ஆம் என்றேன். அவன், உங்களுக்கு தெரியும், எனக்கு வீட்டிலே 100 பெட்டை கோழிகள் இருக்கின்றன. அவைகள் வயதான பெட்டை கோழிகள். எல்லா முதல் தரமான உணவுகளையும் மற்றெல்லா காரியங்களையும் தீவனங்களையும் கொடுத்து விட்டேன். அவைகளை முட்டையிட வைக்க முடியவில்லை என்றான். He said, about a week ago I got down, I said, "Lord, if you just make these hens lay, I'll give half the eggs away." Said, they started laying, so the next day I got 90 eggs. He said, I got a case of eggs here, I want to give you $5, just as that. What is it? Just the way he does things. அவர் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் நான் கீழே உட்கார்ந்து, நான், கர்த்தாவே, நீர் இந்த பெட்டை கோழிகளை முட்டையிடும்படி செய்வீரானால் நான் அவைகளில் பாதி முட்டைகளை கொடுத்து விடுவேன் என்று கூறினேன் என்றார். உமக்கு தெரியுமா, அவைகள் முட்டையிட துவங்கின என்றான். அடுத்த நாள் எனக்கு 90 முட்டைகள் கிடைத்தது என்றான். அவன், நான் இங்கே ஒரு பெட்டி நிறைய முட்டைகளை கொண்டு வந்துள்ளேன், அதை நான் உமக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்றான். சரியாக $5. அது என்னவாக இருக்கிறது? சரியாக அந்த விதமாகவே அவர் காரியங்களை செய்கிறார். What am I trying to say this morning? I'm trying to say this, that Jesus Christ lives and reigns. He's rose from the dead. He broke the bread. Their eyes come open. They recognized that it was him, just the way he did anything. இந்த காலையில் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்ன? இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அரசாளுகிறார் என்று இதைத்தான் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் அப்பத்தை பிட்டார். அவர்களுடைய கண்கள் திறந்தன. ஏதாவது ஒன்றை அவர் செய்த விதத்திலேயே அது அவர்தான் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். You watch along and you'll find out just the way he does things. He still lives and reigns. He lives salvation to impart. Ask me how I know he lives. He lives within my heart. நீங்கள் முழுவதுமாக கவனித்தால் அந்த விதமாகவே சரியாக அவர் காரியங்களை செய்கிறதை நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் இன்னமும் ஜீவிக்கிறார், அரசாளுகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே. அவர் ஜீவிக்கிறார் என்று எப்படி எனக்கு தெரியும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அவர் என்னுடைய இருதயத்திற்குள் ஜீவிக்கிறார். His messengers, go tell my disciples I'll meet him in Galilee. போய் என்னுடைய சீஷர்களிடத்தில் நான் அவர்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று கூறுங்கள் என்பதே அவருடைய செய்தியாய் இருந்தது. And his message is today, he'll meet you. I'll meet you wherever you'll meet him. Come unto me all you labor and heavy laden. இன்றைக்கு அவருடைய செய்தி அவர் உன்னை சந்திப்பார் என்பதே ஆகும். நான் உன்னை சந்திப்பேன். நீங்கள் அவரை எங்கு சந்தித்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்பதே ஆகும். But my friends, as those people were surprised when they heard this man on the shore saying, "Cash it," they didn't know it. And these men on Emmaus, when they walked and talked with him and didn't know it. ஆனால் என்னுடைய நண்பர்களே, கரையின் மேல் இருந்த அந்த மனிதன் உங்களுடைய வலையை போடுங்கள் என்று கூறுகின்றதை அவர்கள் கேட்டபொழுது அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அதை அறியவில்லை. எம்மாவூருக்கு சென்ற இந்த மனிதர்கள் அவர்கள் அவரோடு நடந்து கொண்டு பேசிக்கொண்டு போகையில் அவர்கள் அதை அறியாதிருந்தார். And many of us, my friends, has missed the mark of the high calling in Christ. It's because we didn't recognize. என் நண்பர்களே, நாம் அடையாளம் கண்டுகொள்ளாத காரணத்தால் நம்மில் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளான பரம அழைப்பின் லக்கை தவறவிட்டிருக்கிறோம். Many times at the judgment bar there will be a disappointment when you realize that religion of Jesus Christ, it brings salvation and happiness and gladness, which is called, as Paul said in the days of old, in the way that's called heresy. அநேக சமயங்களில் நியாயாசன தண்டையிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் அது ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறதை நீங்கள் உணரும் பொழுது அங்கே ஒரு ஏமாற்றம் உண்டாயிருக்கும். அது மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின் வழியே என்று பண்டைய நாட்களில் பவுல் கூறினது போன்றே அது அழைக்கப்படுகிறது. Heresy is crazy, you know. In the way that's called heresy, so worship I the Lord, God of our fathers. Amen. In the way that's called heresy. மார்க்கபேதம் என்பது பைத்தியமாய் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். மார்க்கபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு நான் ஆராதனை செய்தது போல இவர்கள் மார்க்கபேதம் என்று சொல்லுகிறபடி. Many times you see people that's happy and rejoicing and full of the Spirit of God, where divine healing and powers and wonders and miracles are performed. They say it's hypnotism, they say it's this, that, but if you only read the Bible, it's the Lord Jesus Christ. You just don't recognize him. You just don't realize who it is. அநேக சமயங்களில் சந்தோஷமாயும் கலிகூர்ந்து கொண்டும்
தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவர்களாயும் உள்ள ஜனங்களை நீங்கள் காணும் பொழுது அங்கே தெய்வீக சுகமும் வல்லமைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகின்றன. அவர்கள் அதை தன்வசப்படுத்தும் ஒரு வசீகர சாஸ்திரம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை அதுதான் அல்லது மற்றதுதான் என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் வேதத்தை மட்டுமே எடுத்து வாசிப்பீர்களானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. நீங்கள் அவரை சரியாக அடையாளம் கண்டு கொள்கிறதில்லை. அது யார் என்பதை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொள்வதில்லை. I trust that before this day is gone, that He'll do something in your life, that you'll recognize Him, and the resurrection will spring forth in your heart if it isn't already. இந்த நாள் முடிந்து போவதற்கு முன்னர் அவர் ஏதாவது காரியத்தை உங்கள் ஜீவியத்தில் செய்தால் நீங்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டு ஏற்கனவே அது இல்லை என்றால் உயிர்த்தெழுதல் உங்கள் இதயத்தில் துளிர்க்கும் என்று நான் நம்புகிறேன். And you'll notice the birds saying different. The lovely resurrected Jesus this morning has rose from the dead. Therefore all fears of death is gone. Hallelujah. They're sealed away in the sea of forgetfulness. பறவைகள் வித்தியாசமாய் பாடுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். அருமையான உயிர்த்தெழுந்த இயேசு இக்காலையில் மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆகையினால் மரணத்தின் எல்லா பயங்களும் நீங்கி போயிற்று. அல்லேலூயா. அவைகள் மறதிக்கடலிலே முத்தரிக்கப்பட்டாயிற்று. When old Saint Paul come down to the end of the road and he was sitting there with the chains around his feet and around his hands, they was building the stocks out there that they're going to chop his head off with. பண்டைய பரிசுத்த பவுல் பாதையின் முடிவிற்கு வந்த பொழுது அவருடைய கால்களும் கைகளும் சங்கிலிகளினால் சுற்றி கட்டப்பட்டு அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவர்கள் இரு பிளவான தொலைமர சட்டத்தை அங்கே ஆயத்தப்படுத்திக் கொண்டு அவர்கள் அவனுடைய தலையை துண்டித்து போடுவதாக இருந்தனர். When he said, Paul, what do you think about it now? He said, I have fought a good fight. I have finished the course. I have kept the faith. And henceforth there's laid up for me a crown of righteousness that the Lord, the righteous judge, will give me at that day. Not only me, but all those who love his appearing. அவர்கள், பவுலே, அதை குறித்து இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் என்ற போது அதற்கு அவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்றார். When he walked him out on the block there, he pulled down his collar and laid his head down there. Death stared him right in the face. He said, now I got you. Now you're scared. He said, oh, death, where is your sting? Amen. அவர்கள் அங்கே அந்த மேடையின் மேலிருந்து அவரிடம் நடந்து சென்று அவனுடைய கழுத்துப்பட்டையை அவன் கீழே பிடுங்கி அவனுடைய தலையை அங்கே வைத்த போது மரணம் அவனை நேராக அவனுடைய முகத்திலே முறைத்து பார்த்தது. அவன், இப்பொழுது நான் உன்னை பற்றிக் கொண்டேன், இப்பொழுது நீ பயந்து போயிருக்கிறாய் என்றான். அதற்கு அவன், ஓ மரணமே, உன் கூர் எங்கே என்றான். Looked out there and see him digging a hole to put him in the grave, the old muddy grave. Said, I'll catch you, I'll mold you over, I'll contaminate your body, skin worms will crawl in and out of you. He said, grave, where is your victory? அங்கே வெளியே நோக்கி பார்த்தான். அவரை கல்லறையில் போடும்படியாக அவர்கள் பள்ளத்தை தோண்டிக் கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். அந்த பழைய சேரான கல்லறை குழி, நான் உன்னை பிடித்துக் கொள்வேன், நான் உன்னை முற்றிலும் பார்ப்பிப்பேன், நான் உன்னுடைய சரீரத்தை அழுகி போக செய்வேன், உனக்கு வெளியிலும் உள்ளிலும் தோல் புழுக்கள் ஊர்ந்து செல்லும் என்றது. அவனோ, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றான். But he turned his head back toward Jerusalem. Oh my, but thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. Oh my. ஆனால் அவன் தன்னுடைய தலையை எருசலேமின் பக்கமாக திருப்பி, ஓஹோ என்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ என்ன. I got to come to the end of the road. Some of these days my labors will be over. Some of you boys sitting here, we played together, boxed together, played marbles together and everything. We were little boys then. நான் பாதையின் முடிவுக்கு வந்தாக வேண்டும். இந்நாட்களில் என்றோ என்னுடைய பிரயாசங்கள் முடிந்துவிடும். இங்கே உட்கார்ந்திருக்கிற பையன்களாகிய உங்களில் சிலர் நாம் ஒன்று சேர்ந்து விளையாடினோம், ஒன்றாக குத்து சண்டையிட்டோம், ஒன்று சேர்ந்து கோலி விளையாடினோம் மற்றும் எல்லா காரியங்களையும் செய்தோம். அப்பொழுது நாம் சிறு பையன்களாய் இருந்தோம். But now I begin to notice tomorrow's my birthday. I'll be 44 years old tomorrow. My shoulders begin to droop and wrinkles coming under my eyes. What hair I got left turning gray. What is it? Death set in. She's grinding me down. ஆனால் இப்பொழுதோ நான் கவனிக்க துவங்குகிறேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். நாளைக்கு நான் 44 வயதுடனாய் இருப்பேன். என்னுடைய தோள்கள் தொங்கவும் என்னுடைய கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் விட துவங்குகின்றன. எனக்கு என்ன தலைமுடி விடப்பட்டிருக்கிறதோ அவைகள் நரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? மரணம் உள்ளே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவள் என்னை அரைத்துக் கொண்டே போகிறாள்.
But brother, while death on one side's a grinding, life on the other side's a making new again. That's right. ஆனால் சகோதரனே, மரணம் ஒரு பக்கமாக அரைத்துக் கொண்டே இருக்கும் போது இன்னொரு பக்கத்தில் ஜீவனானது மறுபடியுமாய் புதியதாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறது. அது உண்மை. One of these days you all will stand up here at the cemetery where they got it arranged, and if I die before Jesus comes, they're going to say, only believe, all things are possible, only believe. இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் எல்லோரும் கல்லறை மைதானத்தில் எங்கே அவர்கள் அதை ஒழுங்கு செய்திருக்கிறார்களோ அங்கே எழும்பி நிற்பீர்கள். இயேசுவானவர் வருவதற்கு முன்னால் நான் மரிப்பேனே, ஆனால் நம்பிடுவாய், நம்பிடுவாய், எல்லா காரியங்களும் கைகூடும், நம்பிடுவாய் என்று அவர்கள் பாடப் போகிறார்கள். When you hear them say, he's gone, they sprinkle the clods of dirt upon the casket. I'm not gone, I live yet because he lives. அவர் போய்விட்டார் என்று அவர்கள் கூற நீங்கள் கேட்கும் போது அப்பொழுது நீங்கள் பூமியின் தூளை பெட்டியின் மீது தூவுங்கள். நான் போய்விடவில்லை, இருப்பினும் நான் ஜீவிக்கிறேன், ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். No, one of these glorious spring mornings when all of it's over and the atomic bomb's done burst to the world and sent her over yonder, and she's whirled around through the years and been purified, brought back, and the palm trees are rise up in the earth again. A resurrection of all nature like God did at the beginning. இல்லை, இந்த மகிமையான வசந்த கால காலைகளில் ஒன்றில் எல்லா காரியங்களும் தீர்ந்த பின்னர் அணுகுண்டுகள் இந்த உலகத்தை வெடிக்க செய்து அவளை அக்கறைக்கு அனுப்பும். அவள் சுற்றிலுமாய் வருஷங்களாக சுழற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு திரும்பி கொண்டு வரப்படுகிறாள். பனைமரங்கள் மீண்டுமாய் பூமியின் மேல் எழும்பும். தேவன் ஆதியிலே செய்தது போன்று எல்லா இயற்கைக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும். There'll be no pollution in the soil. There'll be no pollution in the air. And the palm trees, there'll be no germs or diseases to ever break them down again. The apple trees will never get old. Hallelujah. She'll raise up. அங்கே மண்ணின் மேல் எந்த மாசும் இருக்காது, ஆகாயத்தில் எந்த விதமான மாசும் இருக்காது. பனைமரங்கள் அவைகளை மீண்டுமாய் எப்போதுமே சீர்குலைக்க அங்கே கிருமிகளோ அல்லது வியாதியோ இருக்காது. ஆப்பிள் மரங்கள் படையதாகி போகாது. அல்லேலூயா, அவள் எழும்புவார். And some glorious, beautiful morning, when the big birds are flying from tree to tree, Jesus shall appear here on earth again. And when he does, those that are dead in Christ, God will bring with him. என்றோ மகிமையான அழகான காலையில் பெரிய பறவைகள் மரத்திலிருந்து மரத்திற்கு பறந்து கொண்டிருக்கும் போது இயேசுவானவர் மீண்டுமாய் இங்கே உலகத்தில் தோன்றுவார். அவர் அதை செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோடு கொண்டு வருவார். We'll come up on an Easter morning to meet our loved ones and greet them. Won't that be a wonderful time? ஒரு ஈஸ்டர் காலை என்று நம்முடைய அன்பார்ந்தவர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்த நாமும் கூட எழும்பி வருவோம். அது ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் அல்லவா? I can stand yonder and see my old mother sitting back here in the back of the building this morning, getting old and shaky and full of palsy. As she begins to get old, and I can see her there and say, Mother, this is your boy. அக்கரையில் நான் நின்று கட்டடத்தின் பின்னாலே அங்கே பின்னாகிய காலையில் வயதாகிக் கொண்டும் நடுங்கிக் கொண்டும் முழுவதும் முடக்குவாதமுடைய என்னுடைய வயதான தாயாரை பார்க்கிறேன். அவளுக்கோ வயதாக துவங்கிவிட்டது. நான் அவளை அங்கே காணும் போது, அம்மா, இதுதான் உம்முடைய மகன் என்று கூறுவேன். And I get over there and see my loved ones and my dear friends that's here at the church, the little brother George Diart, all of those who went down in Christ Jesus, all my dear friends when they were resurrected, I can be. என்னுடைய அன்பார்ந்தவர்களை, அதாவது இங்கே சபையிலே இருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்களை, சிறிய வயதான சகோதரன் ஜார்ஜ் டியார்க், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சென்ற யாவரையும் நான் அங்கே காண கடந்து செல்வேன். என்னுடைய எல்லா அருமையான நண்பர்களையும் அவர்கள் உயிர்த்தெழுகிற போது என்னால் அவர்களை சந்திக்க முடியும். And then go over and say, who's that fellow coming there? That's Paul. Here comes Silas. Here's Daniel. Here's Ezekiel. Here's all the rest of them. And we can walk down through this paradise of God. There'll be a real resurrection some of these mornings, friends. We'll meet. பின்னர் அங்கே போய் அங்கே வந்து கொண்டிருக்கிற அந்த நபர் யார் என்று கூறுவேன். அதுதான் பவுல். இதோ வருகிறார் சீலா. தானியேல் இங்கே இருக்கிறார். இங்கே இருக்கிறார் எசேக்கியேல். இங்கே இருக்கிறார்கள் அவர்களில் மற்ற யாவரும். இந்த தேவனுடைய பரதேசூராக நம்மால் நடந்து செல்ல முடியும். நண்பனே, என்றோ ஒரு காலைகளில் அங்கே ஒரு உண்மையான உயிர்த்தெழுதல் இருக்கும். நாங்கள் உங்களை சந்திப்போம். That little baby that died about like this, she'll be a young lady and she'll put her arms around her mother and weeping there and crying and praising God for his glorious resurrection of his son Christ Jesus. Some glorious day it'll come. இந்த விதமாக இருந்த மரித்து போன அந்த குழந்தை அவள் ஒரு வாலிபமான சீமாட்டியா இருப்பாள். அவளுடைய கரங்களை அவளுடைய தாயின் மீது போட்டு அங்கே அழுது கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான உயிர்த்தெழுதலுக்காக தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டும் இருப்பாள். என்றோ ஒரு மகிமை நாளின் போது அது வரும். We
live now because we have the earnest of our salvation, the Holy Spirit here bearing record that there is a resurrection. How is it? One time I was a sinner. One time I never stood behind this pulpit. One time you never heard me raise my voice and say, Amen. I've been ashamed to. There have been one time I wouldn't have had a teardrop in my eyes. I've been ashamed to. I was Big Bad Bill. அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கின்ற நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியை நாம் இங்கே உடையவர்களாய் இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். அது எப்படி இருக்கிறது? ஒரு சமயத்தில் நான் ஒரு பாவியாய் இருந்தேன். ஒரு சமயத்தில் நான் இந்த பிரசங்கப்படத்தின் பின்னே நின்றதே கிடையாது. ஒரு சமயத்தில் நான் என் சத்தத்தை எழுப்பி ஆமென் என்று கூற நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீர்கள். நான் அதை செய்ய வெட்கப்பட்டேன். அங்கே ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்களில் எனக்கு உண்டாயிருந்திராத ஒரு நேரம் உண்டாயிருந்திருக்கும். அதை செய்ய வெட்கப்பட்டிருந்தேன். நான் பெரிய மோசமான பில்லாக இருந்தேன். But one day Jesus Christ met me in the power of His resurrection. He crushed that stony heart and took it out of me. He put a new mind. He put a new nature. He put a new person in here. And today, because He lives, I live also. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் என்னை சந்தித்தார். அவர் அந்த கல்லான இதயத்தை நொறுக்கி போட்டு அதை என்னிலிருந்து எடுத்து போட்டார். அவர் ஒரு புதிய சிந்தையை வைத்தார். அவர் ஒரு புதிய சுவாபத்தை வைத்தார். அவர் ஒரு புதிய நபரை இங்கே உள்ளே வைத்தார். இன்றைக்கு அவர் ஜெபிக்கின்ற காரணத்தால் நானும் கூட ஜெபிக்கிறேன். And some of these days, friends, when I come to the end of the road, just as you and the rest of us, and our armors are pretty well beaten up from the battle. Oh my. நண்பர்களே, இந்நாட்களில் என்றோ உங்களையும் நம்முடைய மற்றவர்களையும் போல சரியாக நான் என் பாதையின் முடிவிற்கு வரும்போது யுத்தத்தில் இருந்த நம்முடைய ஆயுதங்கள் மிகவும் அடிக்கப்பட்டதாயிருக்கும். ஓ என்னே, look at the old shield. See how many fiery darts it's had to knock off of me. I'm down there and feel the waves coming in on my soul. I know I'm at the end of the road then. It's like my mother there and like all the Branhams when they get down real old, they begin to shake with a palsy. அந்த பழைய கேடயத்தை பாருங்கள். என் மேல் எய்த எத்தனை கொடூர ஆயுதங்களை அது தடுத்திருக்கிறது என்று பாருங்கள். நான் அங்கே கீழே விழுந்து கிடந்தேன். அலைகளின் ஆத்மாவின் பேர் வருகின்றதை நான் உணர்கிறேன். நான் என் பாதையின் முடிவிற்கு வந்துவிட்டேன் என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வேன். அங்கே இருக்கின்ற என்னுடைய தாயாரை போன்று எல்லா பிரணாம்களை போன்று அவர்கள் உண்மையாகவே முதிர் வயதை அடையும் போது அவர்கள் முடக்குவாதத்தினால் நடுங்க துவங்குகின்றனர். I want to stand there, hallelujah, leaning on the staff, the end of the road. I want to take off my helmet and lay it down to the seashore, kneel down on the shore and stick the old sword back in the sheath of eternity and raise up my hands and scream. பாதையின் முடிவில் அல்லேலூயா அந்த கம்பத்தின் மேல் சாய்ந்து கொண்டு நான் அங்கே நிற்க விரும்புகிறேன். என்னுடைய தலைச்சீராவை எடுத்து அதை கடற்கரை ஓரத்தில் கீழே வைத்து அங்கே கரையின் மேல் முழங்கார் படியிட்டு அந்த பழைய பட்டயத்தை நித்தியத்தின் உரையிலே திருப்பி போட்டு என்னுடைய கரங்களை உயர்த்தி சத்தமிட நான் விரும்புகிறேன். I know as I go through the valley of the shadow of death, the morning star will come out to light the way. The Holy Ghost will spread His glossy wings across that terrible muddy Jordan and bear our weary souls to a better land. Yes, sir. எனக்கு தெரியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்து போகையில் அந்த வழி வெளிச்சமாயிருக்க விடிவெளி நட்சத்திரம் தோன்றும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரகாசமான சட்டைகளை அந்த பயங்கரமான யோர்தானின் சேற்றினூடாக விரித்து நம்முடைய விடாய்த்து போன ஆத்துமாக்களை சுமந்து கொண்டு ஒரு மேலான தேசத்திற்கு கொண்டு போவார். ஆமையா. Don't you fear, I'll fear no evil, for thou art with me. Death's all swallowed up in victory. Death can't do nothing. நீங்கள் பயப்படாதீர்கள், நான் இந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரணமானது முற்றிலுமாக ஜெகத்தில் விழுங்கப்பட்டது. மரணத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. One writer said that the only thing that God had done to death, He put it to a buggy and harnessed it and set it in a buggy shaft, and the only thing death can do is pull a believer in the presence of his Maker. That's the only thing death can do. Some of these days death will grind out this mortal part. ஒரு எழுத்தாளன் தேவன் மரணத்திற்கு செய்த ஒரே காரியம், அவர் அதை ஒரு குதிரை வண்டியில் வைத்து அதற்கு சேணம் கட்டி அதை குதிரை வண்டியின் தண்டுகளில் பொருத்தினார். மரணம் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஒரு விசுவாசியை அவனை உண்டாக்கினவருடைய சமூகத்திற்குள் இழுக்கிறதாக இருக்கிறது என்று கூறினான். அந்த ஒரு காரியத்தை தான் மரணம் செய்ய முடியும். இந்நாட்களில் என்றோ இந்த அழிவுள்ள பாகத்தை மரணம் அரைக்கும். But just when I was a baby, and there was a supernatural being waiting at my mother to give me life when I was born. So if this earthly tabernacle be dissolved, there's already one yonder waiting in glory, prepared yonder where there's no sickness or suffering. ஆனால் நான் வெறுமன ஒரு சிறு குழந்தையா இருந்தபோது அங்கே ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவன் நான் பிறந்த பொழுது எனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக என் தாயினண்டை காத்துக் கொண்டிருந்தது. எனவே இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அங்கே அக்கறையிலே ஏற்கனவே ஒன்று மகிமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. அக்கறையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே வியாதியும் இல்லை,
துன்பங்களும் இல்லை. And just as I've been begotten of the Spirit here, and the Spirit of God crying out, Abba, Father, not only me, but every person in the world that's born again, while this spiritual body, while we're growing in the grace of our Lord Jesus Christ. இங்கே நான் ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது போல, தேவனுடைய ஆவியானவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது போல, என்னை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும், அதாவது மறுபடியும் பிறந்தவர்களையும் கூப்பிட செய்கிறது. இந்த ஆவிக்குரிய சரீரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கையிலே அப்படி செய்கிறது. Someday we'll step across the borders yonder and we'll be in that new body where there'll never be any gray hair, stooped shoulders or anything like that. We'll be young there forever because Jesus Christ rose on the third day after his death and rose up again. He lives, he reigns. என்றாவது ஒரு நாள் நாம் அக்கறையின் எல்லையை தாண்டுவோம். நாம் அந்த புதிய சரீரத்துக்குள்ளாக இருப்போம். அங்கே எந்த நடைமுடியும், தொங்கின தோள்பட்டைகளும் அல்லது அதை போன்ற எந்த காரியமும் ஒருபோதும் இருக்காது. அங்கே நாம் என்றைக்கும் வாலிபமாயிருப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளன்று உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர், அவருடைய மரணத்துக்கு பின்னர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். Now go tell his disciples, go tell his people that he said, I'll meet you over in Galilee. இப்பொழுது போய் என்னுடைய சீஷரிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களை கலிலேயாவில் சந்திப்பேன் என்று அவர் கூறினார் என்று போய் அவருடைய ஜனங்களிடத்தில் கூறுங்கள். One of these days in the Galilee of God yonder somewhere, I expect to meet him in peace because he lives in my heart today. I trust that he's the same with every one of you. இந்நாட்கள் ஒன்றில் தேவனுடைய கலிலேயாவில் அங்கு எங்கோ அக்கறையில் நான் அவரை சமாதானத்தில் சந்திக்கும்படி எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் இன்றைக்கு என்னுடைய இதயத்தில் ஜெபிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் அதே விதமாக இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I'm sorry I've taken up too much time here. Just about a couple hours now till Sunday school service starts. Shall we bow our heads? நான் வருந்துகிறேன். நான் இங்கே அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொண்டேன். அப்படியே ஏறக்குறைய ஞாயிறு பள்ளி ஆராதனை துவங்குகிற வரையாய் ஒரு சில மணி நேரங்களை எடுத்துக்கொண்டேன். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. Oh merciful God, creator of heavens and earth, author of everlasting life, giver of every good gift, we thank thee this morning for the resurrection of Jesus Christ. Some 1900 years ago this morning, this great event taking place. ஓ இரக்கமுள்ள தேவனே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, நித்திய ஜீவனின் காரணரே, ஒவ்வொரு நல்ல வரத்தையும் கொடுப்பவரே, இந்த காலையில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சற்றேறக்குறைய 1900 வருடங்களுக்கு முன்னர் இந்த காலையில் இந்த மகத்தான சம்பவம் நடந்தேறியது. Man had been fearing death before that, but after he come, then he took all the fear of death away, and today he lives and reigns in our hearts. அதற்கு முன்னதாக மனிதர்கள் மரணத்திற்கு பயந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர் வந்த பிறகு, அதன் பின்னர் அவர் எல்லா மரண பயத்தையும் தூர நீக்கி போட்டார். இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார். He said after he rose from the dead, he said, I'll be with you, even in you, to the end of the world. அவர் கூறினார், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்னர் அவர், நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்குள்ளாக இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்றார். 1900 and something years has passed since that event, but this morning he lives afresh in our hearts. அந்த சம்பவத்திற்கு பின்னர் 1900க்கும் சற்று அதிகமான ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. ஆனால் இந்த காலையில் அவர் புத்தம் புதியதாய் எங்களுடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார். We've gathered here this morning, Lord, to worship him, to teach of his word, to feel his spirit, to shake hands with one another, and to say praise the Lord to one another, because that we believe that he died and rose again. நாங்கள் இங்கே இந்த காலையில் கர்த்தாவே அவரை ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தையை போதிக்கவும், அவருடைய ஆவியை உணரவும், ஒருவரோடொருவர் கரங்களை குலுக்கவும், ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறவும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that in us this morning, Lord, by the grace of God reigns immortal life in our physical being. கர்த்தாவே, தேவனுடைய கிருபையால் எங்களுடைய சரீர பிரகாரமான ஜீவியங்களில் அழியாத ஜீவன் ஆளுகை செய்கிறதையும் இந்த காலையில் அது எங்களுக்குள்ளாக இருக்கிறதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். We believe that in there is a spirit of God that cannot die, that it never will die. He said, I'll give them everlasting life. They shall never perish, and I'll raise them up at the last day. We believe it, Lord, for we are witnesses of his resurrection. அங்கே உள்ளாக மரிக்க முடியாத தேவனுடைய ஆவி இருக்கிறது என்றும் அது ஒருபோதும் மரியாது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்,
அவர்கள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, கடைசி நாளிலே நான் அவர்களை எழுப்புவேன் என்றார். கர்த்தாவே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். Now, Father, bless us through the day. Bless the strangers in our gate. And may today be a happy day. இப்பொழுது பிதாவே, நாள் முழுவதுமாக எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாசலில் இருக்கும் அந்நியர்களை ஆசீர்வதியும். இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாய் இருப்பதாக. And if there be those here this morning, Lord, who has never been born again, that doesn't know the experience of living with Jesus in the resurrected life, in the new life, where the old shackles and all the desires of the things of the world has dropped away, and doesn't know what it means to be a new creature in Christ Jesus. Oh, Holy Spirit, move upon them today. கர்த்தாவே, இதுவரை மறுபடியும் பிரபாதவர்களாய் புதிய ஜீவியத்தில் உயிர்த்தெழுந்த ஜீவனில் இயேசுவோடு ஜீவித்துக் கொண்டிருக்கும் அனுபவத்தை அறியாதவர்களாய், அங்கே அந்த பழைய கட்டுகளும் உலகத்தின் காரியங்களின் வாஞ்சைகள் எல்லாம் தூர நீக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருப்பது என்ன என்பதை அறியாதவர்களாய் இருக்கின்ற யாராவது இந்த காலையில் இங்கே இருப்பார்களாயின், ஓ பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு அவர்கள் மேல் அசைவாடும். Breathe into their being immortal life, and may the joy bells of heaven spring forth in this Easter Yule tidings today, and may they go forth and be a new creatures in thee. அவர்களுடைய ஜீவன்களுக்குள் அழிவில்லாத ஜீவனை ஊதுவீராக. பரலோகத்தின் சந்தோஷ மணிகள் இந்த ஈஸ்டரில் ஒலிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நற்செய்திகளை கொண்டு வருவதாக. உமக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டிகளாய் இருக்க அவர்கள் இங்கிருந்து போவார்களாக. Hear the prayer of your servant, Lord, for I ask this blessing in Jesus Christ's name. Amen. All right, shall we stand? All right, brother. உம்முடைய ஊழியக்காரனின் ஜெபத்தை கேளும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். ஆமென். சரி, நாம் எழுந்து நிற்போமாக. சரி, சகோதரன் நெவில்.